திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, நாளை திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருந்த நிலையில் நாளை மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மதிமுகவுடன் நாளை காலை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவானது அழைப்பு கொடுத்திருக்கிறது. இந்த முறை கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மதிமுக கட்சிக்கு ஈரோடு தொகுதியும் அதே போன்று அதுக்கு அடுத்தபடியாக மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் 6 விருப்ப தொகுதி பட்டியல்களை நாளை வழங்க இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. அதே போன்று கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக பம்பரம் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. இந்த சூழ்நிலையில் நாளை முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக திமுகவுடன் மேற்கொள்ள இருக்கிறது மதிமுக. நந்தா, நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.